மதுரை மாவட்ட தடகள அசோசியேஷன் சார்பில் 37வது தமிழ்நாடு மாநில அளவிலான ஜூனியர் ஓபன் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு செயலாளர் லலிதா பரிசு வழங்கினார். தலைவர் கோபாலகிருஷ்ணன், உஸ்மான் அலி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை செயலாளர் லதா சந்தித்து பேசுகையில், தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் மதுரை மாவட்ட தடகள சங்கம் இங்கு மதுரையில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 3 நாட்கள் தடகள போட்டி நடத்தி வருகின்றனர். இதில் சுமார் 4500 மாணவ மாணவிகள் 4 பிரிவுகளில் வயது 14, 16, 18 மற்றும் 20 வயதிற்கான போட்டிகளில் பங்கேற்று வருகின்றனர். இதிலிருந்து சிறந்த தமிழ்நாட்டு வீரர்களை தேர்வு செய்து பாண்டிச்சேரி நடைபெறவுள்ள தடகள போட்டிக்கு அனுப்பி வைக்கின்றோம். அதற்காகத்தான் இந்த தடகள போட்டிகள் நடைபெற்று வருகிறது. மதுரையில் 146 போட்டிகள் நடைபெற்று வருகிறது. மாநில அளவில் கவின் என்பவர் 5 மீட்டர் தாண்டி சாதனை புரிந்தார் என கூறினார். தொடர்ந்து நாம் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கிறோம். RSM சார் திரு வீரமுருகன் அவர்களை அன்போடு வரவேற்று இந்த நேரத்திலே நாம் கொண்டாடி கொடுத்து வருகின்றோம். சீனியர் ஜாயின்ட் செக்ரட்டரி TNA சார் உருளைந்தி சார் அவர்களுக்கு கொண்டாடி கொடுத்து வருகின்றோம். திரு மோகன் பாபு சார் அவர்களுக்கு கொண்டாடி கொடுத்து வருகின்றோம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். டெவலப் பண்ணலாம் இந்த ஸ்போர்ட்ஸ்ல. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், வில் பவர், பர்சீவரன்ஸ், ரிசைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். எமோஷனல் பேலன்ஸ் ரொம்ப இருக்கும், டீம் ஒர்க் இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்கான மனநிலை இருக்கும். எப்போவுமே எந்த டைம்லையும் இன் ஃபியூச்சர் ஹெல்த், மென்டல் ஹெல்த் எல்லாத்துலேயுமே நமக்கு எப்போவுமே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ நெகட்டிவ் அட்வர்சிட்டிஸ் நிறைய வரும் இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எப்போ பார்த்தாலும் விளையாண்டுட்டே இருக்காங்க, படிக்கவே மாட்டேங்கிறாங்க, வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஸோ எந்த அட்வர்சிட்டிஸ் வந்தாலும் மனம் தளராம உங்களோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸை கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு இந்த நல்ல நாளில் உங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Well finished for the 800 meters boys 20. கொஞ்சம் ட்ராக் கிளியர் பண்ணிடுங்க. 800 meters போயின்னு இருக்கு. Well start of the boys. SDT மாணவர் கவின் ராஜா அவர்களை பாராட்டி இதோ மகிழ்ச்சியோடு நல்ல பாராட்டம், மனமார பாராட்டம், நல்ல முயற்சி. 5.10 ட்ரை பண்ணாங்க. அடுத்த போட்டியிலே அவர் கண்டிப்பாக செய்து விடுவார் என்பதை மகிழ்ச்சியோடு அறிவித்து இதோ எங்களுடைய தமிழக தடகள சங்கத்துடைய தலைவர் அவர்கள் பாராட்டி வைத்துக் கொண்டிருக்கிற காட்சியை கண்டு கொண்டிருக்கின்றோம். அவர்களோடு இணைந்து மதுரை தடகள சாதனையாளருக்கான அந்த பரிசீலிப்பு இதோ மகிழ்ச்சியோடு நிறைவேறுகிறது. வெற்றியாளர் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சிறப்புடர்களையும் வரவேற்று சிறப்பிக்கின்ற காட்சியை நான் காண இருக்கின்றோம். தமிழ்நாடு தடகள சங்க சார்பாக மதுரை மாவட்ட தடகள சங்கம் இங்கு மதுரையில் இந்த ஆகஸ்ட் 8 முதல் 10ஆம் தேதி வரைக்கும் 3 நாள் மாநில தடகள போட்டிகளை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் குறைஞ்சபட்சம் 4500 மாணவ மாணவிகள் 4 பிரிவில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்டர் 14, 16, 18, 20 4 ஏஜ் கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதிலிருந்து தமிழ்நாடு டீமை நம்ம செலக்ட் பண்ணி அடுத்த மாதம் பாண்டிச்சேரியில் நடைபெற இருக்கிற சவுத் ஜோன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்புக்கு டீமை அனுப்புகிறோம். அதுக்காக தான் இந்த சாம்பியன்ஷிப் நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 146 போட்டிகள் இதில் நடக்குது. மதுரைக்கு இது மாதிரி நிறைய ஸ்டேட் சாம்பியன்ஷிப் இவங்க நடத்தின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மதுரை தடகள சங்கத்தின் தலைவர் திரு ஜி கோபாலகிருஷ்ணன் சார் அவர்கள் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் போட்டிகளை நடத்தினார், மாநில அளவிலான போட்டிகளை நடத்தினார். அதுக்கப்புறமா இந்த ட்ராக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், புதுசாக போடப்பட்ட ட்ராக்கு. போட்ட உடனே திரும்பி நாங்கள் ஒரு பெரிய காம்படிஷன் எடுத்து நடத்துகிறோம் அப்படின்னு கேட்டதுனால நம்ம இது மதுரைக்கு அலாட் பண்ணோம். மிக சிறப்பாக இந்த போட்டிகளை அவரும் செயலாளர் உஸ்மான் அலி சாரும் இணைந்து நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்.
இன்றைக்கி காலையில் போல் வால்ட் ஈவெண்ட்டில் கவின்ன்ற மாணவர் வந்து 5 மீட்டர்ஸ் தாண்டி புதிய மாநில அளவிலான சாதனைகளை புரிந்துள்ளார். லதா, செக்ரட்டரி, தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன். தமிழ்நாடு அத்லெட் அசோசியேஷன் அவங்க கேட்டுக்கிட்ட பேரில் மதுரை அத்லெட் அசோசியேஷன் சார்பாக நாங்கள் 2 சேர்ந்து இதை நடத்தி கொடுத்துக்கிட்டோம். இது மாதிரி மதுரை தமிழ்நாடு அத்லெட் அசோசியேஷன் தலைவர் டிகே ராஜேந்திரன் சார் வந்திருந்தாங்க. டிஐஜி மேடம் வந்தாங்க, மதுரை டிஐஜி மேடம் வந்திருந்தாங்க. இங்கே மாணவ செல்வங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4500 பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக கலந்துக்கிட்டு நல்லபடியாக பண்ணி கொடுக்காங்க, நல்லா பண்ணுறாங்க. இல்லை எந்தெந்த ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, இல்லை என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருந்தாங்க? தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் பேர் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4500 பேர் வந்திருக்காங்க. இதில் புதிய சாதனைகள் எதுவும் படிச்சிருக்காங்க சார்? 2 பேர் படிச்சிருக்காங்க. ஒன்று ட்ராவலிங்கில், ஒன்று போல் வால் பண்ணியிருக்காங்க. நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. எங்களுக்கு மதுரையை வந்து இன்னும் அத்லெட்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக கொண்டாடணும். எங்களுக்கு ஒரு இது பண்ணாலும் மதுரை சார்பாக இதை நாங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி மதுரை சார்பாக யாராவது ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா 1 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து இதை நாங்கள் வந்து ஓப்பன் இதில் சொல்லியிருக்கோம். பசங்களுக்கு வந்து இதை ஊக்குவிக்கும் தொடர்பாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். மதுரை மாவட்டம் மட்டும் மதுரை மாவட்டத்தில் படிக்கிற பசங்களுக்கு ஊக்குவிக்கிற தொகுமாக அவங்க ரெக்கார்டு பண்ணாங்கன்னா 1 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து நாங்கள் மதுரை அத்லெட் அசோசியேஷன் சார்பாக அறிவிச்சிருக்கோம்.